Hello everyone, I'm Shubha. Vanakkam and welcome back to my channel. எடுத்தோன்னே என்னடா பாட்டில்ஸ்லாம் காமிக்கிறாளே அப்படின்னு தானே யோசிச்சுட்ருக்கீங்க. இன்றைக்கி வந்து நம்மளோட வீக்கெண்ட் தான் எப்படி போச்சுன்னு பார்க்க போகிறீங்க. ஸோ நேற்று தான் க்ராசரியிலேருந்து எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. நட்ஸ்லேருந்து க்ராசரி, ஃப்ரூட்ஸு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ ஒன்று நான் எப்படி வந்து பேண்ட்ரி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, உங்களோட கிச்சன் டூர்லாம் காமிங்க அப்படின்ட்டு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ மேபி லைட்டாக சும்மா அப்படி காமிச்சிக்கலாமே அப்படிங்கிறனால இந்த வீடியோ வந்து எடுத்திருந்தேன். ப்ரெக்னென்சிலேருந்து நட்ஸ் சாப்பிட்ற பழக்கம் வந்துச்சு. ஸோ அது அப்படியே வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபீட் பண்ணும்போது எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வரைக்கும் வந்து எடுத்துகிட்டே தான் இருக்கேன் நட்ஸ். ஸோ நட்ஸ் வந்து மார்னிங் சோக் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எப்போதுமே எங்கள் வீட்டில் வந்து கேஷ்யூ வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே காலியாயிரும். வாங்கிட்டு வந்து ஒரு 1 வீக்லேயே காலியாயிரும். ஸோ அதனால் குக்கிங்க்கு தனியாக, இந்த தடவை வந்து சாப்பிட்றதுக்கு தனியாக அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் வந்து சாப்பிட்றத வந்து ஃபஸ்ட்டே ஓப்பன் பண்ணி வந்து பாட்டிலில் வந்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. அண்ட் வந்து டெசர்ட்க்கும் நான் வந்து நிறைய வந்து நட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ பாயாசம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து எல்லாமே வந்து மேக்ஸிமம் வாங்கி வச்சுருப்பேன். என்னோடய பேபிக்கு வந்து 1.5 ஆகுது. இன்ன வரைக்கும் நான் வந்து சுகர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஸோ எந்த ஒரு ஸ்வீட்னருமே கொடுத்ததில்ல. ஓட்ஸு அண்ட் அப்புறம் வந்து நேந்திரம், இந்த கூழில் வந்துட்டு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஸ்வீட்னர் ஆட் பண்ணல அப்படின்னா சாப்பிடவே முடியாது. ஸோ அதனால் டேட்ஸ் வந்து நான் சேர்த்துப்பேன். ஸோ டேட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ 1 or 2 ஆட் பண்ணுறதுனால வந்து ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது பாட்டு வந்து இருக்கும். நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ ரேர் கேஸஸில் வந்துட்டு நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிப்பேன். ஸோ வந்து யூஷுவலாக கொடுக்க மாட்டேன். பட் எப்போவாவது வந்து எனக்காக தோணுச்சு அப்படின்னா திடீர்னு வந்து ஆட் பண்ணி கொடுப்பேன். ஸோ இல்லை அப்படின்னா ஹனி வந்து சேர்த்துப்பேன். ஸ்வீட்னர் அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறது வந்து ஹனி, அப்புறம் வந்து நாட்டு சக்கரை வந்து இந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா டேட்ஸ், இது 3ல் வந்து அல்டர்னேட்டாக நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணி கொடுக்கலாம். எல்லாத்துக்குமே இந்த மாதிரி செப்பரேட்டாக கண்டெய்னர்ஸ் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாது. நட்ஸ் அப்படின்னா அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு கண்டெய்னர்ஸ் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் க்ராசரினா அதை வந்து நட்ஸ் கூட மிக்ஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஒரு தடவை செப்பரேட்டாக ஆர்கனைஸ் பண்ணி பாருங்கள். குக் பண்ணும்போது தேடுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த பூஸ்ட் பாட்டிலில் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் வந்து இதில் ஸ்டோர் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 3 கலர்ஸ் வந்து நான் இதை வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதனால் வந்து அது 3மே ஸ்டாக் பண்ணுறேன். அதில் வந்து இப்போ பிரியாணி செய்ய போகிறேன் அப்படிங்கிறனால ஒரு பாக்கெட்டை மட்டும் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். ஸோ என்வி அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரௌன் கலர் வந்து யூஸ் பண்ணுவேன். பிரியாணிக்கு வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக ரிச்சாக இருக்கும். இல்லை அப்படின்னா நார்மலாக டொமேட்டோ ரைஸ் அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா ஓகே, வெஜ்ஜுன்னா நான் வந்து க்ரீன் கலர் பாக்கெட்டே போயிடுவேன். ஸோ ரெண்டுமே நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் ரிச்சாக உங்கள் பிரியாணி தெரியணும் அப்படின்னா ப்ரௌன் கலர் இந்தியா கேட் வாங்கி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த வால்நட்க்கு வந்து இன்னும் வந்து பாட்டில் வந்து ரெடி பண்ணல. ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து இதில் வந்து கீ பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சில பாட்டில்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து நட்ஸ் எதுவும் வாங்கியிருந்தேன் அப்படின்னா அதுவும் வந்து இந்த மாதிரி ஏதாவது பிளாஸ்டிக் கண்டெய்னர், மேக்ஸிமம் நான் வந்து பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன். எப்போல்லாம் வந்து ஷாப்புக்கு போகிறேனோ அப்போல்லாம் வந்து ஏதாவது ஒரு கிளாஸ் கண்டெய்னர் வாங்கிடுவேன். ஸோ நான் வந்து கிளாஸ் கண்டெய்னர் ஒரு பைத்தியம்னே சொல்லலாம். ஸோ நிறைய கண்டெய்னர்ஸ் வந்து விதவிதமாக வந்து வீட்டில் வந்து வாங்கி வச்சுருக்கேன். பட் இப்போ வந்து என்ன தோணுது அப்படின்னா எல்லாமே வந்து ஸ்டாக் பண்ணும்போது ஒவ்வொரு பாட்டிலும் வந்து ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். நான் அதான் வந்து டிமார்ட்டில் வாங்கும்போது ஐயோ இந்த கண்டெய்னர் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிடுவோம். பட் இப்போ நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்லாமே ஒவ்வொரு கண்டெய்னராக வாங்கி இப்போ எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் யாராவது நியூ கிச்சன் செட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மாதிரி தப்பு பண்ணாமல் எல்லாமே வந்துட்டு ஒரு செட் ஆஃப் 6, செட் ஆஃப் 12, ஒரு இல்லை 2 டசன்ஸ் அந்த மாதிரி வாங்கினோன்னா பருப்புன்னா அதெல்லாம் வந்து ஒரு செட்டாக யூனிஃபார்மாக தெரியும். ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் வாங்கியிருந்தேன். பட் இடையில வந்துட்டு அப்பப்போ டிமார்ட் போகும்போது அப்பப்போ கொஞ்சம் வந்து வாங்கி வச்சுருவேன். ஸோ பிடிச்ச கண்டெய்னர்ஸ்லாம் திரும்ப அதை மாதிரி போய் பார்க்கும்போது இருக்காது. ஸோ அதனால் வாங்கும் போதே வந்து டசனாக வாங்குறது ரொம்ப நல்லது. தெரிஞ்சவங்க வந்து தோட்டத்தில் இருந்து லெமன் வந்து பறித்து கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு கொஞ்சம் ஆர்கானிக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் லெமன் வந்து எப்போதுமே வீட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ரீசெண்டாக வந்து சீசன் வரையா, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடச்சிச்சு. அதனால் தேவையானதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கர்ட் பாட்டில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி பெரிய பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஒரு சின்ன வாளி மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு மிச்சம் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரிட்ஜில் கீழே வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பேன். ஊறுகாய் செய்யலாம். பட் ஆனால் வந்து டீடாக்ஸ் ட்ரிங்க் ஏதாவது ரெடி பண்ணலாம், இல்லை லெமன் ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறனால இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுப்பேன். திடீர்னு வந்து சமைக்க மூடு இல்லை, ஏதாவது குயிக்காக ரெடி பண்ணணும் அப்படின்னா லெமன் ரைஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் லெமன் வந்து எப்போதுமே வீட்டில் இருக்கும். அப்புறம் கெஸ்ட் யாராவது வராங்க அப்படின்னா மில்க் இல்லை அப்படின்னாலும் லெமன் ஜூஸ் வந்து டக்குன்னு போட்டு கொடுத்துடலாம். ஸோ அதனால் லெமன் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க எப்போதுமே. இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து அதிகமாக வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ திடீர்னு வந்துட்டு ஒரு சீசனுக்கு ரொம்ப கர்விங் வந்துடும். நம்ம அப்படியே எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துடுவோம்.
சில டைம் வந்து எதுவுமே சாப்பிட தோணாது, அந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு. ஸோ இந்த தடவை வந்துட்டு ஹைட் அண்ட் ஷேக் பிஸ்கட்டு, போர்பான் பிஸ்கட்டு, ஸோ ஸ்வீட்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் வந்து சாப்பிட்றதில்ல மேக்ஸிமம் இப்போல்லாம். பேபிஸ்க்கு எதுவும் வந்து கொடுக்குறதில்ல பிஸ்கெட்லாம். ஸோ அவங்க முன்னாடி நம்ம சாப்பிட்றதும் வந்து நல்லா இருக்காது. முடிஞ்ச அளவு வந்து ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளை பார்த்து தான் அவங்களும் வந்து சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸுக்கெலாம் நான் வந்து இன்னும் ப்ராப்பராக வந்து கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கலை. ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த கடலை மிட்டாயெல்லாம் வந்து இந்த மாதிரி கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். சில கண்டெய்னர்ஸ்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்வீட் ஷாப்பில் அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் வந்து தூக்கி போட மனசே இருக்காது. ஸோ அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து வச்சுப்பேன். இதுவுமே எனக்கு தீபாவளிக்கு வந்து ஏதோ ஒரு கிஃப்ட் வந்து இருந்தது. இந்த மாதிரிலாம் வந்து ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க ரொம்பவே பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து அதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ஸ்நாக் எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்நாக் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க யூஸ் பண்ணுவேன். அப்பப்போ வந்து அப்படியே வந்து நம்ம க்ளீன் பண்ணி விட்டுறலாம். ஸோ எக்ஸ்ட்ரா லெஃப்ட் ஓவர்ஸ்லாம் வந்து நட்ஸ்லாம் இந்த மாதிரி மினி சைஸாக இருக்கிற கண்டெய்னர்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்படி வந்து க்ராசரி அண்ட் அப்புறம் இந்த லாண்ட்ரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் வீடியோலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எந்த மாதிரி வீடியோஸில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சால் ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் நான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்கிட்ட இருக்க பிரியாணி பாட் வந்து ஒரு 5 மெம்பர்ஸ் வரைக்கும் தான் குக் பண்ண முடியும். ஸோ கெஸ்ட்லாம் வந்தால் பத்த மாட்டேங்குது அப்படிங்கிறனால ஒரு புதுசாக வந்து ஒரு பிரியாணி பாட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இங்கே மாலில் வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன். நான் வந்து ஹேண்டில் வச்சு லிட் வந்து தேடினேன். பட் அந்த மாதிரி இங்கே அவைலபிலிட்டி இல்லை. ஸோ அதனால் இருக்கிறத வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்தி சேஃபாக வந்துட்டு இந்த மாதிரி வாங்கிடலாம் அப்படின்னு தோணுச்சு. வாங்குறது கொஞ்சம் பெட்டராக வந்து நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு. இது வந்து ஒரு 2 kg or 3 kgs நினைக்கிறேன், நான் மறந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் என்னங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து நம்ம தாராளமாக வந்து குக் பண்ணலாம். ஸோ ஒரு 2 kgs நம்ம வந்து மீட் ஆர் சிக்கன் போட்டாலும் 1 kg or 2 kg ரைஸ் போடுவோம். ஸோ அதுக்கு வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் க்ராசரிலாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப போரிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணல. இது வந்து இந்த பிராண்டில் தான் வந்து நான் இடியாப்பம் மாவும் புட்டு மாவும் வாங்குறேன். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பிராண்டை. இடியப்பம்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும், நம்ம வீட்டில் ரெடி பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிராண்ட் தான் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். இதிலே வந்து ஒயிட் புட்டும் இருக்குது, சம்பா புட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து கறி லீஃப் பொடி வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ ரீசெண்டாக வந்து கருவேப்பிலை வந்து வீட்டிலே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வாஷ் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி சன்ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இல்லைன்னா நீங்கள் ஷேடோ ட்ரை கூட பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நல்லா வந்து கிறிஸ்பாக இருக்கணும் நீங்கள் வந்து ரெடி பண்ணுற பொடி. இது வந்து நான் கருப்புளுந்து சேர்த்து ரெடி பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து பேட்சஸில் வந்து ரெடி பண்ணலான்னு இருக்கேன். இன்ஸ்டாவில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் ஸ்டோரியில். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் இந்த இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கறி லீஃப் பொடி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாத் பவுடர்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு பல்க் ஆர்டராக இல்லாமல் ஸோ மினி ஆர்டர் மாதிரி எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ நான் ஒரு பேட்ச் வைஸ் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். நான் ரெடி பண்ணும் போது அப்படியே வந்துட்டு ஒரு 10 பேக்கெட்ஸ் ஒரு 15 பேக்கெட்ஸ் கிட்ட ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. இது வந்து நேந்திரம் பொடி, இதுவுமே நான் வந்து வீட்டில் ரெடி பண்ணது தான். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் வந்துட்டு ப்ரீ ஆர்டர்ஸ் வந்து எடுக்கிறேன். ஸோ அதனால் வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் கிட்ட வந்தாங்க அப்படின்னா மொத்தமாக வந்து நான் ஒரு பேட்ச் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு டிஎம் பண்ணுங்கள். அண்ட் தென் இது வந்து சுக்குப்பொடி வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இதுவும் வந்து வீட்டிலே வந்து ரெடி பண்ணது தான். இன்ஸ்டாவில் ஷார்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் பார்த்துருந்தீங்களான்னு தெரில. சத்துமா வந்து ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன், வீட்டிலே வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு. ஒரு 30 இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு வந்து வீட்டில் ரெடி பண்ணியிருந்தேன். நட்ஸு, மில்லட்ஸு, கிரெயின்ஸு இந்த மாதிரி நிறைய சேர்த்துருக்கேன். ஸோ பேபிஸ்க்கு ரொம்ப நல்லது. அதுக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய கண்டெய்னர் வந்து ரீசெண்டாக நான் ட்ரிவாண்ட்ரம் போகும்போது கிடச்சிச்சு. எனக்கு வந்து அது ஒரே கண்டெய்னரில் வந்து 6 kgயும் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஆர்கனைசேஷன் வேலை எல்லாமே முடிஞ்சது. இப்போ டேரெக்டாக வந்து கிச்சனுக்கு குக் பண்ண வந்துடலாம். சூப்பராக பிரியாணி சமைச்சு சாப்பிட போகிறோம். ஸோ பிரியாணி வந்து உதிரியாக உடையாமல் எப்படி செய்யலான்னு வந்து பார்த்துடலாம். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஷார்ட்ஸில் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகிறனால எங்களுக்கு அவ்வளோவா புரிய மாட்டேங்க அப்படின்னு. ஷார்ட்ஸில் வந்து 1 minute தான் வந்து வீடியோ போட முடியும் யூடியூப்பில். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். இன்றைக்கி வந்து அதனால் ரெசிபி வந்து நான் லாங் வீடியோவிலே ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு பேனில் வந்துட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஹோல் கரம் ஸ்பைசஸ் உங்ககிட்ட என்ன ஸ்பைசஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. ஆனியன் வந்து நம்ம பெரிய வெங்காயம் வந்து நீளமாக வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் டொமேட்டோ சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கல் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணனாலும் சேர்த்துக்கலாம். இல்லைனா தண்ணி கொதிச்சக்கப்புறம் கூட நான் சேர்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைமும் நான் ஒரு மாதிரி பண்ணுவேன். இன்றைக்கி வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நான் வந்து சேர்த்துருக்கேன். எப்படினாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள் பிரியாணி அப்படிங்கிறனால பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு, பட்டாணி,
ஸோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்லா வந்து கொஞ்சம் ரெட்டிஷாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம். சில பேர் சேர்த்துப்பாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். எப்போதுமே பிரியாணி பண்ணும்போது அதில் வந்து தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. பாக்கெட் தயிர் சேர்த்துக்கிட்டா அதுவே வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் வந்து சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு இன்னும் வந்து டேஸ்ட் கொடுக்கும். உங்ககிட்ட ஜீரக சம்பா இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ளேவர் உள்ள ஜீரக சம்பா ரைஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. விசில் வந்து 1 ஆர் 2 விசில்ஸ் இஸ் எனஃப். ஸோ சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் எந்த மாதிரி விலாக்ஸ்லாம் பார்க்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.